குக் பண்ணுறதுக்கு சோம்பேறியாக இருக்கிற டயத்தில் சட்டுன்னு ருசியாக செய்யக்கூடிய இந்த ஷ்ரம்ப் கிரேவி தான் இன்னைக்கு டின்னருக்கு பண்ண போகிறேன். இறால் கிரேவியை ஈஸியாக பண்ணிடலான்னு ஃபுட் லைன்லேருந்து அவரை இறால் வாங்கிட்டு வர சொன்னால் மனுஷன் டெய்லர் ரிமூவ் பண்ணாத ஒரு இறாலை வாங்கிட்டு வந்துட்டாரு. எனக்கு வேலை 2 மடங்கு ஆயிடுச்சு. சும்மாவே திட்ட ஆரம்பிச்சிருவேன், அதில் வாய்ப்பு கிடைச்சா திட்டாமல இருப்பேன். அவரை திட்டிக்கிட்டே இந்த இறாலை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதோட டெய்லு மேலே இருக்க ஸ்கின்னு நடுவில் பிளாக் கலரில் இருக்க அந்த குடல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை வெங்காயத்தை மிக்சியில் அடிச்சுட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வதக்கிட்டு இருக்க டைமில் இதில் மசாலாலாம் ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளியை இது கூட போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா கழுவி வச்சிருக்கிற இறாலை இது கூட போட்டு குக் பண்ணி எடுத்துட்டா இறால் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு டின்னருக்கு தோசை கூட இந்த இறால் கிரேவி சூப்பராக இருந்துச்சு.